அத்தியாயம் 98 யார் அந்த ஆணழகன்? ரே முழுமையாக உருமாற்றம் அடையும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் உருமாற்றத்திறன் தற்போது 5 மானா புள்ளிகளை எடுத்தது. ரே தற்போது மொத்தம் 43 மானா புள்ளிகளைக் கொண்டிருந்தான். இதன் பொருள், இந்த நேரத்தில் அவன் தனது தற்போதைய வடிவத்தில் இன்னும் 8 மணி நேரம் இருக்க முடியும். நிச்சயமாக இந்த வடிவத்தை பயன்படுத்தி அவன் போராட வேண்டிய அவசியமில்லை, ஏனெனில் அது கூடுதல் மானாவையும் எடுக்கும். ரே புறப்படுவதற்கு முன்பு கண்ணாடியில் தன்னை மீண்டும் ஒரு முறை பார்த்துக் கொண்டான். மனிதர்கள் மீது அவனுக்கு உண்மையில் எந்த ஆர்வமும் இல்லை என்றாலும், தனது திறன் மாற்றத்தை பயன்படுத்தி ஒரு அழகான மனிதனை உருவாக்குவதில் அவன் ஒரு நல்ல வேலையைச் செய்துவிட்டதாக அவன் நினைத்தான். கையில் 10 படிகங்களுடன் அறையை விட்டு வெளியேறிய பிறகு அவன் கொல்லர் கடைக்கு திரும்ப முடிவு செய்தான். அரங்குகள் வழியாக நடந்து செல்லும்போது பல மாணவிகள் அவன் செல்லும் திசையை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ரே சொன்னது சரிதான். பூமியில் நடப்பதற்கு மிகவும் அழகான மனிதர்களில் ஒருவரை அவன் படைத்திருந்தான். பெண்களும் ஆண் மாணவர்களும் கூட வியந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவன் அணிந்திருந்த உபகரணங்கள் உயர்தர மிருகக்கியரை அலறச் செய்தன. ஆனால் அது அவர்களுக்குத் தெரியாமல் ஒரு மாயை. ரேவுக்கு அந்த நட்புரீதியான பார்வை பழக்கமில்லை. மாணவர்கள் அவனை மண்டபத்தில் வரவேற்று அவனுக்கு ஏதாவது தேவையா என்று கேட்பார்கள். அவன் ரேயாக இருந்தபோது இருந்ததை விட இது முற்றிலும் மாறுபட்டது. இந்த உலகம் விரைவாக தீர்ப்பு வழங்கும். தோற்றத்தில் ஏற்படும் ஒரு எளிய மாற்றம், என்னை பற்றிய அவர்களின் செயல்களும் பேச்சும் மிகவும் கடுமையாக மாறுகின்றன. மாணவர்கள் பாசாங்குத்தனமாக இருப்பதாக ரே நினைத்தான். அதே மாணவர்கள்தான் அவனது சிவப்பு முடியின் காரணமாக அவனை புறக்கணித்து ஒதுக்கி வைத்தனர். இறுதியாக கொல்லன் கடைக்கு வந்த பிறகு ரே கதவைத் திறந்தான். உரிமையாளர் அவனை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். அப்போ நீங்களும் என்னை வித்தியாசமா நடத்துறீங்களா? ரே மனதிற்குள் முணுமுணுத்தான். சாரி, அது என்ன சார்? ஒண்ணுமில்லை, உன்னோட பெஸ்ட் பீஸ் கவசத்தை நான் தேடிட்டு இருக்கேன். ரே உள்ளே வருவதை உரிமையாளர் பார்த்தவுடன் அவரது கண்கள் தங்கத்தால் பிரகாசித்தன. ஹண்டர் அணிந்திருந்த உபகரணங்களிலிருந்தே இந்த மனிதர் ஒரு பெரிய செலவு செய்பவர் என்பதை அவர் அறிந்தார். உரிமையாளர் ரேவை ஆரஞ்சு நிற அர்மாடில்லோ மார்புத் துண்டிற்கு அழைத்துச் சென்றார். ரே மார்புத் துண்டை முயற்சிதான். உடனடியாக கவசத்தின் தரத்தை அவனால் உணர முடிந்தது. அது வலுவாக இருந்தது மட்டுமல்லாமல், சண்டையிடும் போது அவனுக்கு சுதந்திரமான இயக்கத்தை அனுமதிக்கும் நெகிழ்வானதாகவும் இருந்தது. நான் எடுத்துக்கொள்கிறேன், ரே கூறினான். அதற்கு எப்படி பணம் கொடுப்பீர்கள் ஐயா? கொல்லன் சற்று அதிக உற்சாகத்துடன் கேட்டான். இது சரியா வருமா என்று ரே 10 இடைநிலை மிருக படிகங்களை மேசையில் வைத்தபடி கூறினான். அது சரியானது. உரிமையாளர் விரைவாக படிகங்களை அப்புறப்படுத்திவிட்டு ரே அர்மாடில்லோ மார்புத் துண்டுடன் வெளியே செல்வதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார். ரே வெளியேற தயாராக இருந்தபோது கதவில் மணி அடிக்கும் சத்தம் கடைக்குள் வேறொரு நபர் நுழைந்திருப்பதைக் குறிக்கிறது. நீலம் மற்றும் வெள்ளை நிறத்தில் கவசம் அணிந்த ஒரு அழகான வெள்ளி முடி கொண்ட பெண் உள்ளே வந்தாள். அவள் முதுகில் ஒரு பெரிய கேடயத்தை ஏந்தியிருந்தாள். ஸ்லிவியா, ரே அவளை அழைத்தார். ஸ்லிவியா தன் பெயரைச் சொல்லி அழைத்தவனை பார்த்தாள். சில நொடிகள் அந்த மனிதனை மேலும் கீழும் பார்த்த பிறகு தன்னை அழைத்த மனிதனைப் பற்றி தனக்கு எந்த நினைவும் இல்லை என்பதை உணர்ந்தாள். முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள விரும்பாத ஸ்லிவியா அந்த மனிதரிடம் நடந்து சென்று வணங்கினாள். என்னை மன்னிச்சுடுங்க சார், ஆனா உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும்? ஸ்லிவியா மிகவும் கண்ணியமாக நடந்து கொண்டாள். அவள் சிறு வயதில் மட்டுமே பார்த்த பலருடன் அவளுடைய குடும்பம் உறவு வைத்திருந்தது. அவளுக்கு முன்னால் இருந்த மனிதன் ஒரு திறமையான ஹண்டரைப் போலத் தெரிந்தான். அதனால் அவள் தன் நடத்தையைப் பற்றி கவலைப்படுவது நல்லது என்று நினைத்தாள். தான் செய்த மிகப்பெரிய தவறை ரே உணர்ந்திருந்தான். விரைவில் ஏதாவது யோசிக்க வேண்டியிருந்தது. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஏவ்ரியன் போட்டியின் காரணமாக நான் இங்கு வந்துள்ளேன். இன்றைய போட்டிகளில் பங்கேற்கும் போட்டியாளர்களில் ஒருவரை நான் நிச்சயமாக அறிவேன். ரே பதட்டத்துடன் சிரித்தபடி கூறினான். ஸ்லிவியாவின் உள்ளுணர்வு அவளுக்கு ஏதோ தவறு இருப்பதாகச் சொல்லிக் கொண்டிருந்தது. ஸ்லிவியா முதல் சுற்றில் சண்டையிடவில்லை. அதாவது அவள் எப்படி இருக்கிறாள் என்று யாருக்கும் தெரியக்கூடாது. சர்கேயின் எச்சரிக்கையை நினைவில் வைத்திருந்ததால் ஸ்லிவியா இப்போதைக்கு அவருடன் விளையாட முடிவு செய்தாள். அவளுக்கு முன்னால் இருப்பவர் பியூர்ப்ளூட் உறுப்பினராக இருக்கலாம். உனக்காக ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்த முடியும்னு நம்புறேன். அவள் சிரித்துக்கொண்டே கவுண்டருக்குச் சென்றாள்.
ஸ்லிவியா தற்போது ஒரு புதிய ஒற்றைக்கை வாளை எடுத்துக் கொண்டிருந்தாள். ரே அதை பார்த்தபோது அது அவளுடைய கடைசி ஆயுதத்திலிருந்து மேம்படுத்தப்பட்டதாகத் தெரிந்தது. அவள் தற்போது ஒரு சுறா துடுப்பு புலிமிருக கத்தியை வைத்திருந்தாள். அது பின்புறத்தில் நீல நிற பூச்சுடன் கூடிய வளைந்த கூர்மையான கத்தி. அது அவளுடைய உடைக்கு நன்றாகப் பொருந்தியது. ஸ்லிவியா பிளேடை எடுத்துக்கொண்டு கதவை தாண்டி வெளியே நடக்க ஆரம்பித்தாள். நீங்க சுமந்துட்டு இருக்கிறது ஒரு மேம்பட்ட நிலை ஆயுதமா? ரே கேட்டான். ஸ்லிவியா தலையசைத்தாள். என் சகோதரர்கள் இன்று என் போருக்குப் படிக மையத்தை பரிசளித்தனர். ரேயின் உணர்வுகள் தற்போது முரண்பட்டிருந்தன. ஸ்லிவியா கடந்த காலங்களில் அவனுக்கு பலமுறை உதவி செய்திருந்தார். இப்போது அவளுக்கு உதவ விரும்பினார். ஆனால் எப்படி என்று அவனுக்கு தெரியவில்லை. ரே கில்லரிடமிருந்து பெற்ற ஈட்டியும் ஒரு மேம்பட்ட அடுக்கு ஆயுதம்தான். ஆனால் கில்லரால் கூட ஜாக்கின் உடலில் ஒரு கீறலை ஏற்படுத்த முடியவில்லை. அது ஊதா நிற திரவத்தைக் குடித்து அவரது கீயை அதிகரிக்கும் வரை. ஸ்லிவியாவிடம் அதிக அளவு கீ இல்லை என்பது ரேவுக்குத் தெரியும். அவள் எப்போதும் தன் மூளையை எதிரிகளை எதிர்த்துப் போராடப் பயன்படுத்தினாள். ஆனால் ஜாக் போன்ற ஒரு எதிரிக்கு எதிராக அது அவளுக்கு உதவப் போவதில்லை. அது அவளுக்கு மிக மோசமான போட்டியாக இருந்தது. உன் எதிரி ஜாக் வலிமையானவன், ரே சொன்னான். அவன் உடல் கிட்டத்தட்ட ஊடுருவ முடியாதது போல் இருக்கும். உன் ஆயுதம் வலிமையானதாக இருந்தாலும் ஜாக்கை எதிர்த்துப் போராட அது போதுமானதாக இருக்காது. நீ வேறு வழியைக் கண்டுபிடிக்க வேண்டும். ஸ்லிவியாவுக்கு உதவ ரேவால் இவ்வளவுதான் செய்ய முடிந்தது. அவளுக்கு எப்படி உதவ முடியும் என்று ரேவுக்கே தெரியவில்லை. அவளை எச்சரித்து ஏதாவது யோசிக்க வைப்பது மட்டுமே அவனால் செய்ய முடிந்தது. தனக்கு முன்னால் இருந்த நபர் ஜாக்கை எதிர்த்துப் போராடியது போல் பேசுவதைக் கண்டு ஸ்லிவியா ஆச்சரியப்பட்டாள். ஆனால் அந்த மனிதன் தற்போது சொல்வது சாத்தியமற்றது என்று அவள் நினைத்தாள். தற்போது அவளிடம் ஒரு மேம்பட்ட அடுக்கு ஆயுதம் உள்ளது. 2ஆம் ஆண்டு காலத்திலேயே ஒன்றை வைத்திருந்த ஒரே நபர், ஒருவரின் தாக்குதலைத் தாங்கும் அளவுக்கு வலிமையான உடல் அமைப்பைக் கொண்ட ஒருவரை கற்பனை செய்வது அவளுக்கு கடினமாக இருந்தது. ஆனாலும் ஏதோ காரணத்தினால் தன்முன் நிற்கும் மனிதன் பொய் சொல்லவில்லை என்பது போல் அவளுக்குத் தோன்றியது. உங்க பேர் என்ன? ஸ்லிவியா கேட்டாள். எப்போதாவது ஒரு மாற்றுப் பெயரை பயன்படுத்த வேண்டியிருந்தால் ரே இதைப் பற்றி சிறிது நேரம் யோசித்திருப்பான். அவன் தனது பழைய பெயரை தவறவிட்டார். என் பெயர் நித்தின்.